இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து பெல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த டிசைன் எதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுப்போம், அதுக்கு வந்து கிரிட்ஸ் கொடுப்போம், அதுக்கு அடுத்து வந்து பார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஹேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் டிசைன், கிரிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 வெரைட்டி ஆஃப் பார்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட்லேயுமே நான் வந்து ஹோம்ஒர்க் வந்து அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் மட்டும் ட்ரை பண்ணால் இன்றைக்கி வந்து போதும். அண்ட் இப்போ நான் காமிக்கிறது வந்து ரெக்கார்ட் நோட்டில் போடணும், ப்ளஸ் ஹோம்ஒர்க்கையும் வந்து நீங்கள் ரெக்கார்ட் நோட்லேயே போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்டர் போடும்போது ஒரு லைன் போடணும், ஒரு நார்மல் லைன் போடணும், ஒரு நார்மல் லைன், அதுக்கு அடுத்து ஒரு திக் லைன், அதுக்கு அடுத்து ஒரு நார்மல் லைன், அதுக்கு அடுத்து ஒரு ஹம்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ ஒரு நார்மல் லைன் போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்து ஒரு திக் லைன் போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைனுக்கு மேலே, அதாவது ஃபஸ்ட் போட்ட லைன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே போடும்போது ஃபஸ்ட் போட்ட லைனில் வந்து ஹம்ஸ் போடணும். செகண்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு கீழே போடுவீங்க, அப்போ வந்து கீழே இருக்க லைனில் வந்து ஹம்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது நான் எவ்வளோ தூரம் டிசைன் போட போகிறேன் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு லைன் போடுறேன். என்னோடய லைன் வந்து இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்குள்ளே தான் என்னோடய டிசைன்ஸ் வந்து இருக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே நான் வந்து டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் போட்டாலும் நல்ல கிராண்ட் லுக் வரணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் டிசைன் வந்து நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக இருக்க டிசைன் தான். ஸோ ஸ்க்ரில் டிசைன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்ல, ஸ்க்ரில் வச்சு எப்படி ஒரு பெல்ட் ட்ரா பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். நார்மல் ஸ்க்ரில் தான் போடுறேன். முதல்ல ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரியே ஸ்க்ரோல் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போது நான் வந்து ஒரு ஸ்க்ரில் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி, இது வந்து பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம இன்னும் நல்ல ஒரு லுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, ஸோ ஸ்க்ரில்லோட 2 எட்ஜஸ்லேயும் லைன்ஸ் போட்டுக்கிறேன். லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு நார்மல் லைன் அதில் வந்து போட்டுக்கிறேன்.
அதுக்கு அடுத்து ஒரு திக் லைன் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு ஹம்ஸ் போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்த பார்டர் வந்து பார்க்கலாம். சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு அதுக்கு அடுத்து உள்ளே வர ஃபில்லிங்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரே மாடல் தான். ஃபஸ்ட்டு ஹம்ஸு, திக் லைனு, அப்புறம் ஃபில்லிங்ஸு, ஒரு லைனு, திக் லைனு, ஹம்ஸு. இந்த மெத்தட் வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும்.